இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? சூர்யா சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா நீங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகாம கேட்கணும். என்னன்னு சொல்லு. நான் திருவோல சீட்டு போட்டு பார்த்தேன்ல, நீங்க கூட கேட்டீங்களே. அதுக்கு நான் சொன்ன காரணம் பொய் சார். நிஜமா வேற ஒரு விஷயமா தான் நான் சீட்டு போட்டு பார்த்தேன். அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு ஒரே யோசனையாவே இருந்துச்சு. இருந்தாலும் சொல்லாம விட்டா பெரிய தப்பாயிரும். என்ன நந்தினி, பில்டப் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நம்ம வீட்ல வேலை செய்யற ரேணுகா இருக்கால. ஆமா, தட் லேடி. அவளுக்கு என்ன? அவ அர்ச்சனா அம்மா கூட போன்ல பேசினதை நான் கேட்டேன். வாட்? அவ கூட எதுக்கு இவ பேசணும்? என்ன பேசினான்னு கேட்டா நீங்க இன்னும் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. நான் பாத்திரம் எடுக்கிறதுக்காக பின்னாடி போயிருந்தேன். அங்க ரேணுகா அர்ச்சனா அம்மா கூட போன்ல பேசிட்டு இருந்தா. அப்போ இந்த வீட்ல இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த அர்ச்சனா தான் இல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியல சார். ஆனா அப்படிதான் இருக்கும்னு தோணுது. தோன்றது என்ன? அதான் தெள்ளம் தெளிவா தெரிஞ்சிருச்சே. அவளை பாத்தியா? ஒரு ஆளை செட் பண்ணி வீட்டுக்குள்ள அனுப்பி ஒவ்வொன்னும் உழவு பார்த்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருக்கால. எங்க இருக்கா அவ? அங்க கிச்சன் பக்கத்துல தான் படுத்துட்டு. சரி வா. எதுக்கு? நீ வா சொல்ற. வா வா நந்தினி, வா சொல்ற. இந்த விஷயத்தை பத்தி நந்தினி என்கிட்ட வந்து சொன்னதும் அர்ச்சனாவையும் ரேணுகாவையும் எல்லாருக்கும் அடையாளம் காட்டணும்னு நினைச்சோம். இதுக்கப்புறம் அர்ச்சனா ரேணுகா கிட்ட என்ன பேசினாலும் அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணோம்.